கவின் ரிலேஷன்ந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நியர் பொன்னேரி பக்கத்தில் புது வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்துட்டு ஒரு மகேந்திரா சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. போர்டு இருக்குது உங்களுக்கு, அங்கே நான் காமிக்கிறேன். மகேந்திரா சிட்டியோட ரோடு பக்கத்தில் இருக்குது. பின்னாடி இந்த லேண்டுக்கு பின்னாடி அப்படியே மகேந்திரா சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 17.5 ஏக்கர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17.5 ஏக்கரு. நல்ல ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, 400 அடி ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கமர்ஷியலுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்கமிங் நீங்கள் வந்து இந்த காட்டுப்பள்ளி பைபாஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நியர்பை. இந்த லேண்டுக்கும் பைபாஸ் வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆக போகுது உங்களுக்கு ஏரியா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்றது நம்ம போய்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். இவங்க லேண்டில் இவங்களாம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி போகிறதுக்காக ஒரு பாதை மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டெனன்ட் இருக்காங்க. எல்லாமே லீஸ்க்கு தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வந்துட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. பின்னாடி வந்து பெரிய மகேந்திரா சிட்டி, வேல் சிட்டி அவங்களோட லேண்ட் இருக்குது. உள்ளே நிறைய கம்பெனிஸ் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வரும். அதனால் ஆல்ரெடி இது டெவலப்டு ஏரியா. இப்போ தான் டெவலப் ஆகணும்னு கிடையாது, ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. இல்லை இந்த டெனண்டோட நல்லா இருக்காங்க, எனக்கு இப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி பாருங்கள், தண்ணி வசதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ட்ரோன் வியூவே பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் எல்லாமே கம்பெனிஸ் எப்படி இருக்குது, என்ன அளவுக்கு இருக்குன்ட்டு. 17.5 ஏக்கர் இருக்குது டோட்டலாக. 17.5 ஏக்கரு டோட்டல் ஏரியா. நல்லா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் போடுறதுக்கு அப்படின்னா லேஅவுட் போடுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படின்னு இல்லை, ஒரு பக்கத்தில் மகேந்திரா சிட்டி இருக்கிறதுல வில்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வேர்ஹவுஸ் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு சுற்றி நிறைய வேர்ஹவுஸ் போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். எல்லா விதமான கமர்ஷியல் யூசேஜுக்கும் எல்லா விதமான பிஸ்னஸுக்கும் சூட்டபிளான கூடிய ஒரு லேண்டு. ஒரு ஃபேக்ட்ரி போகிறதுக்கும் சூட்டபிளான ஒரு லேண்டு தான் அது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போதைக்கு இது வந்து நஞ்சையில் இருக்குது, அதாவது வெட்லேண்டு. ட்ரை லேண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெட்லேண்டில் இருக்குது. ட்ரை லேண்டாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க.
பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் டச்சில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே 5 crore போயிட்டுருக்கு ஏக்கரு. இங்கேருந்து போர்ட்டும் ரொம்ப நியர்பை தான், காட்டுப்பள்ளி போர்ட்டும் நியர்பை தான். நிறைய பைபாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு பைபாஸ் போட்டு இவங்க லேண்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஆன் ரோடில் 400 அடியோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 3 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.